ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மீண்டும் புது அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்டர் ரெனோ கைகர் கூட இருக்கும். இந்த ரெனோ கைகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சரியான வேல்யூ ஃபார் மணியான வண்டிங்க. செமையான ஸ்பேஸு, நல்ல டர்போ பெட்ரோல் என்ஜின் மற்றும் இன்னொரு நான் டர்போ என்ஜின் ஆப்ஷனும் தருதுங்க. சிவிடி ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் கியர் பாக்ஸ், அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏஎம்டியும் இருக்குது நான் டர்போ வண்டியை பொறுத்தவரை. ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் வேண்டாம், ஆனாலும் நல்ல ஒர்த்தான ஒரு தேவையான ஃபீச்சர்ஸோட ஒரு வண்டி வேணும், வேரியண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னோ வேரியண்ட் இருக்குங்க. இந்த டெக்னோங்கிறது பார்த்தீங்கன்னா ரெனோ கைகர் ரேஞ்சில் 3வது லெவல் வேரியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டெக்னோ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ஜின் ஆப்ஷன்ஸோட வருது மற்றும் 3 வெர்ஷன்ஸோட வருதுங்க. அதாவது நான் டர்போலேயே உங்களுக்கு வந்து மேனுவல் அண்ட் ஏஎம்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டர்போ பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிடி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நான் டர்போ என்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மேனுவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7,71,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் வருதுங்க. அதே ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,95,000 ரூபாய் வருதுங்க எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோலில் சிவிடி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது 9,14,000 ரூபாய் வருதுங்க எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். ஸோ இந்த 3 வெர்ஷன்ஸ் டெக்னோ வேரியண்டோடைய ஆன் ரோட் பிரைசிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இப்போ நல்ல ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டெக்னோ 3வது லெவல் வேரியண்ட்டை நம்ம டீட்டெயில்டாக வாக் அரவுண்ட் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த வண்டி வாங்குறது ஒர்த்தா, அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ரெனோ கைகரோடைய அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்டட் மாடல் டெக்னோ வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க ரெனோ கைகர் டெக்னோ வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரெனோ கைகரோடைய 3வது லெவல் டெக்னோ வேரியண்ட். ஆக்சுவலி டக்குன்னு பார்க்குறதுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விலைக்கேற்ற பணியாரமாக அதை வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் திங், என்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னோ வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து 2 கியர் பாக்ஸோடு வரக்கூடிய ஒரு என்ஜின், நான் டர்போ என்ஜின். ஓகே, இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின், 72 PS மேக்ஸிமம் பவர், 96 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் தருதுங்க. ஓகே, இதை தவிர உங்களுக்கு அடிஷ்னல் பவர் வேணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச டர்போ பெட்ரோல் என்ஜினும் இருக்குங்க. ஓகே, 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். அந்த டர்போ பெட்ரோல் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் மேனுவல் கியர் பாக்ஸோட வர்றது கிடையாது, சிவிடி ஆட்டோமேட்டிக் மட்டுமே. ஸோ இந்த சிவிடி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 152 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டர்போ ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு செம சூப்பராக இருக்குது. அது வந்து உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ லுக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த ரெனோ கைகரோடைய டெக்னோ வேரியண்ட் இது பார்க்குறதுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரி இருக்குது. ஓகே, கலர் ஆப்ஷன்ஸு அண்ட் அந்த ஓவரால் லுக்கு, இன்ஃபேக்ட் இந்த வண்டியை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அப்படியே டாப் அண்ட் வேரியண்ட்டே அப்படின்னு நினச்சிருவோம். காரணம், இந்த வண்டியிலுமே உங்களுக்கு வந்து எல்இடி டிஆர்எல்ஸ், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் இது மேலே வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் மட்டும்தான் இல்லை. ஓகே, இந்த வேரியண்ட்டில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிறது ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ். அதை தவிர உங்களுக்கு அந்த மல்டி வியூ கேமராவில் ஃப்ரண்ட் கேமரா ஒன்று வரும் இல்லையா, அது இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஸோ மீறி எல்லா விஷயங்களும் இந்த வண்டியில் டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். மேலே இந்த இடத்துல அந்த ஸ்லாட் டைப் கிரில் அந்த ஃபினிஷ் வந்து உங்களால் பார்க்க முடியும். க்ரோம் லைனிங் ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க அண்ட் எல்இடி டிஆர்எல் மேலே இருக்கிறது உங்களால் கவனிக்க முடியும். ஓகே, அதே அப்டேட்டட் பானட் டிசைனும் உங்களால் பார்க்க முடியும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு டாப் வேரியண்ட் இல்லை அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியறது இந்த வீல்ஸை வச்சு தான். சரிங்களா, வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீல் கவர்ஸ் தான், அலாய் வீல்ஸ் இல்லை. இது பார்க்குறதுக்கு அலாய் வீல்ஸ் மாதிரியே இருந்தாலும் இது ஆக்சுவலி ஸ்டீல் வீல்ஸுங்க, ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ். ஓகே, 16 இன்ச் வீல் தான். ஓகே, பேஸ் வேரியண்ட்லேருந்தே கைகரை பொறுத்தவரை 16 இன்ச் வீல் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டீல் வீல்ஸ், டியூவல் டோன் ஃபினிஷில் ஒரு மாதிரி வித்தியாசமான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 195/60 R16. ஸோ டயர் சைஸ் அதுவும் வந்து குறையில்லை. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் இருக்குது. இருந்தாலும் எல்லா வேரியண்ட்லையுமே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த ஸ்டைலைஸ்டு டிசைனோட வரக்கூடிய டீகேல்ஸ் இல்லை. பாடி கிளாடிங் நீங்கள் வந்து அக்சசரிஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து வெறும் ஸ்டிக்கரிங் தான், சைடில் வரக்கூடியது வெறும் ஸ்டிக்கரிங் தான். ஓகே,
டர்போ அப்படின்னு போட்டு கொஞ்சம் வேறு டிசைனில் வரும், இதில் நார்மலாக இருக்குது. அதே மாதிரி டர்போ வேரியண்ட்டில் இங்கே டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பிராண்டிங்கில் ஃபெண்டரில் இந்த இடத்துல வரும், அது இந்த வேரியண்ட்டில் இல்லை. சரிங்களா. அடுத்தது இங்கே ஓஆர்விஎம்ஸில் உங்களுக்கு நார்மலான கிளாஸி ஃபினிஷ் தான் இருக்குது. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டிலுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கிளாஸி பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வரக்கூடிய விண்டோவில் எதுவுமே வந்து க்ரோம் லைனிங்லாம் எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குது. இருந்தாலும் இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு டியூவல் டோன் ஆப்ஷன் உண்டு. ஸோ ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கிளாஸி பிளாக்ல இருக்குது. பார்க்குறதுக்கு ஆக்சுவலி வண்டி அட்ராக்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. மேலும் ப்ராப்பரான இந்த இது மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ் அதுவுமே இருக்குது. இதுக்கு மேலே ஈஸிலி நீங்கள் ஒரு 70 கிலோ லோடு ஏற்றலாம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹைலைட்டாக படுது ரெனோ கைகரை பொறுத்தவரை. ஓகே, தென் அடுத்தது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் இருக்குது. ஓகே, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் இருக்குது, ஆனால் டீஃபாகர் தான் இல்லை. ஓகே, ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகர் இல்லையே தவிர ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் அண்ட் வாஷர் வந்து இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா எல்இடி சி ஷேப் டெயில் லேம்ப்ஸ், அது ஒரு காமனான ஃபீச்சராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா மட்டுமே, ரிவர்ஸ் கேமரா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் உங்களால் அதை பார்க்க முடியும். சரிங்களா. ஸோ இதுதாங்க ஓவரால் டிஃப்ரென்சஸ். ரியர் பம்பர் வந்து டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. ஓவரால் வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்டைலிஷான ஒரு லுக், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக். டாப் அண்ட் வேரியண்ட்டாக இல்லைனாலுமே இது பார்க்குறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே இந்த வண்டியை பொறுத்தவரை அந்த கூப்பே ஸ்டைல் டிசைன் உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது. இது டர்போ என்ஜின் இல்லை, அதனால் பின்னாடி உங்களுக்கு டர்போ பிராண்டிங் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நார்மலாகவே விட்டு வச்சுருக்காங்க. புது ரெனோ லோகோ உங்களால் பின்னாடி பார்க்க முடியும். கைகர் பிராண்டிங்கும் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட், இப்போ வாங்க இந்த ரெனோ கைகர் டெக்னோ வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெனோ கைகரோடைய இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி கீ உங்களுக்கு காமிச்சிடலான்னு இருக்கீங்க. ஸோ கீ பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டில் என்ன அந்த கிரெடிட் கார்டு டைப் கீ பார்த்தோமோ அதே சேம் ஸ்மார்ட் கீஸ் தான் இந்த வேரியண்ட்டுக்கும் வருது. ஸோ என்னன்னா நீங்கள் பக்கத்தில் போனாலே ஆட்டோமேட்டிக்காக வண்டி அன்லாக் ஆகிறது பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து டெக்னோ வேரியண்ட்டுக்கு கிடைக்கிது, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, தென் இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது பெரும்பாலும், ஆனால் சில பல வித்தியாசங்கள் இந்த வேரியண்ட்டில் இருக்குங்க. ஃபீச்சர்ஸ் ரீதியாக இது கொஞ்சம் விலை கம்மி இல்லையா, அதனால் ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா. இங்கே நீங்கள் பார்க்கலாம், முதல் விஷயம் சீட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது, ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. பட் இருந்தாலும் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸாக தான் இருக்குங்க. பெரிய சைஸ் சீட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஐவரி ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடச்சிருது. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, நல்ல விஷயம். ஓகே, தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே தாங்க. ரைட், உள்ளே உட்காருவோமா? உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டோடைய லுக் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த டாப் அண்ட் வேரியண்ட்டோட லுக், அந்த ஃபீல் வந்து ஜென்ரலாகவே அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் ஓவரால் இந்த டேஷ்போர்டோடைய லுக்கு, ஃபினிஷ், குவாலிட்டி அதெல்லாம் கூட ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்லேயே பார்த்தோம் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் ஃபீல் லெதர் மெட்டீரியல்லாம் டேஷ்போர்டில் கிடையாது, சொர பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலும் அது ஒரு நல்ல பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் லேயர்டு டேஷ்போர்ட் தீம் உங்களால் பார்க்க முடியும். யூரோப்பியன் ஸ்டைல் டேஷ்போர்ட் டிசைன். மேலே ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஓகே, கீழேயும் செகண்டரி க்ளவ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஆழம் அதிகம், சைஸ் பெருசு. ஓகே, ஆனால் லைட்டிங் எல்லாம் இல்லை. ஓகே, தென் ஸ்டியரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு வந்து டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல். ஆனால் இதில் நீங்கள் பார்க்கலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. டாப் அண்ட் எமோஷன் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு, இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸுமே இங்கே இருந்துச்சு, அதுவும் இதில் இல்லை. காரணம் இது வந்து ஒரு டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது, இது வந்து இந்த பீட்சா டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு நம்ம ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கோம். ரெனோ ட்ரைபர், ரெனோ குவிட்டு, கைகர், இது 3 வண்டிகளுக்குமே இந்த பீட்சா ஸ்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அது என்ன பீஸா ஸ்டைல் அப்படின்னு கேட்குறீங்களா? பசிக்குதா? இங்கே ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியண்ட்லேயே கிடச்சிருது. ஸோ ஆன் பண்ணி காட்டுகிறேன், வண்டி ஸ்டார்ட். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பீட்சா டைப், பார்க்குறதுக்கு பீஸா மாதிரியே இருக்குல்ல, இந்த பீஸாக வர அந்த டிசைனு நல்லா இருக்குது. தேவையான இன்ஃபர்மேஷன் தருது, ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே ஆஹா ஊஹோன்லாம் இல்லை, பட் டீசெண்டான தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. மேலும் டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டமும் உங்களுக்கு வந்து எல்லா வேரியண்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது, அது ஒரு ஹைலைட்.
ஓகே, ஏசின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் கிடைக்குது. டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோவில் வச்சிங்கன்னா அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கேபின் கூல் ஆகிடும். ஓகே, இது ஒரு நல்ல ஃபீச்சர், டாப் வேரியண்ட்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண ஒரு ஃபீச்சர். ஸோ டாப் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஆட்டோ ஏசி அண்ட் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வித் ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ். மேலும் டாப் அண்ட் வேரியண்ட்டில் வரக்கூடிய இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டுங்களா, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இது அதே சேம் 8 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இதில் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயும் கிடைக்குது. ஓகே, ஆனால் உங்களுக்கு 360 அதாவது மல்டி வியூ கேமராஸ் கிடையாது. இதில் ரிவர்ஸ் கேமரா மட்டுமே. அது ஒரு டீசெண்டான கேமராங்க, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, மாதிரி ஓகேவாக இருக்குது. ஆனால் ஃபுல் வியூவுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்தவரை. ஓகே, ஏசி ஃபேன் ஸ்பீடு கம்மி பண்ணுவோம். இதுலேயே கூட தெரியுது பாருங்கள், ஏசி ஃபேன் ஸ்பீடு கம்மி பண்ணால் இதுலேயும் தெரியுது. ஸோ நல்ல ஒரு ஹைலைட். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. அண்டு இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து டிரைவர் விண்டோவுக்கு 1 touch டவுன் ஃபங்க்ஷன் மற்றும் 1 touch அப் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, அது காஸ்ட் கட்டிங் பண்ணலை. மேலும் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸும் உண்டு. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் ஃபோல்டிங்கும் இருக்குது இந்த வேரியண்ட்டில். ஆனால் இல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ். எங்கேயுமே இந்த வேரியண்ட்டில் அந்த லெதரட் ஃபினிஷ், லெதரட் அப்போல்சரி, ஃபேப்ரிக் அப்போல்சரி அப்படின்லாம் பார்க்க முடியாது. மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்காக தான் விட்டு வச்சுருக்காங்க, சீட்ஸை தவிர. இங்கே ஸ்டீரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம், நார்மலான ஸ்டீரிங் வீல், லெதர்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே டோர் பேட்லேயுமே விட்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் கூட அந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ்லாம் எதுவுமே கொடுக்கல, சொர பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலும் ஓகே தாங்க. சரிங்களா, நீங்கள் எடுத்து ஆல்டர் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கலாம், அந்த ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்பீக்கர்ஸ் உண்டு. அண்ட் பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ், 1 liter பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்க்க முடியும். அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் இல்லை. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நான் டர்போ என்ஜினோட வரக்கூடிய 5 speed மேனுவல் கியர் பாக்ஸ். ஓகே, ஸோ இந்த கியர் பாக்ஸ் தான் நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. ஏற்கனவே நான் டர்போ கைகர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் இந்த கியர் பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸுக்கு நீங்கள் இந்த காலரை தூக்கி முன்னாடி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து டர்போ என்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் நார்மலாக இந்த 5க்கு கீழே தான் இருக்கும். ஆனால் நான் டர்போவில் ரிவர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். ஓகே, தென் இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோனுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கேயுமே ஸ்டோரேஜ் பாக்கெட் வந்து நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டில் இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் வரும், இதில் இல்லை. அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தென் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் கிடையாது. அது டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். டர்போ, நான் டர்போ எது எடுத்தாலுமே இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. ஆனால் இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, பெரிய ஆம்ரெஸ்ட்டு, நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது. மேலும் இந்த ஸ்டோரேஜ் கன்சோலுமே கொடுத்துருக்காங்க. இந்த டேம்போர் டோர் அந்த ஓப்பனிங், நல்ல பெரிய ஸ்டோரேஜ், அது எல்லாமே சேமாக எடுத்து வந்திருக்காங்க. அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தென் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டிமிங் மிரரில் மேனுவல் டே நைட் சுவிட்சோடு வரக்கூடிய ஒரு மிரர் IRVM உங்களால் பார்க்க முடியும். LED கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கேபின் லேம்ப் வந்து LED தான், ஃப்ரண்ட்டுக்கு தனியாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரியருக்கும் ஒன்று தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க காஸ்ட் கட்டிங் எதுவும் பண்ணல, நீட் அண்ட் நைஸ். மேலும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 airbags ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். அது இப்போல்லாம் தெரிஞ்ச விஷயங்க, நல்ல ஒரு விஷயம். கூடிய விரைவில் குவிட்டுக்குமே 6 airbags வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கைகருக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் இன்டீரியரில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ். இந்த டெக்னோ வேரியண்ட்டை பொறுத்தவரை ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. ரைட், இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போமா? நெக்ஸ்ட் இந்த கைகர் டெக்னோ வேரியண்ட்டுடைய ரியர் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் அப்போல்சரிக்கு பதிலாக ஃபேப்ரிக் அப்போல்சரி கிடைக்குது. ஸோ இந்த ஃபேப்ரிக்கோடைய டெக்ஸ்சர் பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலி நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் சென்டர் பேசஞ்சருக்குமே 3-point சீட் பெல்ட் ஒன்று ப்ராப்பராக கொடுக்குறாங்க. மேலும் 2 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸும் வருது. ஆனால் சென்டர் பேசஞ்சருக்கு கொடுத்துருக்கலாம், ஏன் அதை இன்னும் வந்து விட்டு வைக்கிறாங்கிறது எனக்கு இன்னும் புரியல. சென்டர் பேசஞ்சருக்கு ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பெட்டராகவும் இருக்கும். ஸோ அது ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருக்குங்க, நல்ல ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட். ஸோ இங்கே உள்ளே உட்காந்து உங்களுக்கு நான் ஸ்பேஸ் காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய லெக் ரூம் இந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கும் டிரைவர் சீட் ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியான நீ ரூம், சரியான லெக் ரூமும் கூட. மேலும் ஹெட் ரூமும் பிரச்சனையே இல்லை, நல்ல ஹெட் ரூம் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே உங்களால் பார்க்க முடியும், நல்ல ஹெட் ரூம் ஸ்பேஸ், சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வியூ இப்படி தான் இருக்குது. ஓகே, இது உண்மையாக சொல்லப்போனால் மிட் வேரியண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வந்து பெரும்பாலும் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இதில் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிறதுனால இது டாப் அண்ட் வேரியண்ட் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். காரணம் இதுலேயே உங்களுக்கு வந்து பட்டன் ஸ்டார்ட், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக் மிரர் ஃபோல்டிங் கூட இருக்குது.
கூடவே உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஓகே, தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குங்க. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, வயர்லெஸ் கனெக்டிவிட்டி அது இது எல்லாமே இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குவைட் குட். ரைட், இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வேரியண்ட்லேயே ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடைக்குது. அது தனியாக நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் பின்னாடி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஓவரால் இங்கே ரியர் சீட்ஸில் வரக்கூடிய விஷயங்கள். இங்கே ரியர்லேருந்து பார்க்கக்கூடிய டேஷ்போர்ட் வியூ இதுதான். ரியரில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வல் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஆனால் எங்கேயுமே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல், சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். மேலே உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கிடைக்குது. 6 ஏர் பேக்ஸ் வந்து இங்கே சீப்லர் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. சேஃப்டியை பொறுத்தவரை அதுவும் வந்து ஓகே. விண்டோவோடைய விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன விண்டோஸ் தான், பட் இருந்தாலும் டீசெண்டான விசிபிலிட்டி இருக்குது. நல்லா கைக்கு கரெக்டாக வருதுங்க இந்த ஆம்ரெஸ்ட். ஸோ அந்த கம்ஃபர்ட்லாம் பிரச்சனை இல்லை. ட்வீட்டருக்கு இங்கே இது ஃபிட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். நல்லா இருக்குங்க. ஓகேயா, தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அகலம் மெயினாக இந்த சீட்ஸில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் 3 பேர் இங்கே இந்த வண்டியில் பேக் சீட்டில் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நல்ல வசதியாகவே உட்காந்துக்கலாம். அந்தளவுக்கு அகலம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சீட்டோடைய அகலம் சூப்பர். தை சப்போர்ட்டும் ஆக்சுவலி ரொம்ப நல்ல தை சப்போர்ட் கம்ஃபர்ட்டும் இருக்குது. ஓகே, ஃப்ளோர் ஹம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதுவும் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னோ வேரியண்ட்டோடைய ரியர் சீட் ஃபீல், கம்ஃபர்ட், ஃபீச்சர்ஸ் எல்லாம். இந்த வண்டியில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், கூடவே உங்களுக்கு டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டம் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் சென்சர்ஸ் இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வித் வாஷர் இருக்குது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், என்ஜின் இமோபிளைசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ப்ரீ டென்ஷனர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸு, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், ABS வித் EBD, இது எல்லாமே இருக்குங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. நல்ல ஒர்த்தான ஒரு வேரியண்ட்டாக தான் படுது. ஓகே ரைட், இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரெனோ கைகருக்கும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த காம்பேக்ட் SUV கேட்டகரியிலேயே மிகப்பெரிய லக்கேஜ் ஸ்பேஸ். அதாவது இந்த பார்சல் ட்ரே, இந்த ட்ரே வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே 405 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த காம்பேக்ட் SUV சப் 4 மீட்டர் கேட்டகரியிலே இருக்கிறதுலே அதிகமாக லக்கேஜ் ஸ்பேஸ் தரக்கூடிய வண்டி இந்த ரெனோ கைகர் தான். சரிங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னோ வேரியண்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அடிஷ்னல் லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் வந்து 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டும் பண்ணிக்கலாம் இந்த ரியர் சீட்ஸை. ஓகே, தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஆட்கள் கம்மியாக தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்கன்னா லக்கேஜுக்கு மீறி இடத்த நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்பேஸ் வந்து இந்த கைகரில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த டெக்னோ வேரியண்ட்டில் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இங்கே பூட் ஏரியாவில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைட்லேயுமே இந்த பேக் ஹுக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுடைய ஷாப்பிங் பேக்ஸ் மாட்டிக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஆனால் லைட்டிங் இல்லை, அது ஒன்று தான் வந்து மிஸ்ஸிங். தென் நீங்கள் ஃப்ளோருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல் தான் இருக்குது. 14 இன்ச்சு ஸ்டெப்னி. ஓகே, 2 சைஸ் சின்னதாக கொடுக்குறாங்க, அதுவும் சிவப்பு கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் டைமுக்கு இந்த ஸ்டெப்னியை பயன்படுத்தவே முடியாது, டெம்பரரி யூஸ்க்கு மட்டுமே. ஓகே, ஸோ இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே இந்த டெக்னோ வேரியண்ட்டை பொறுத்தவரை. ரைட், வாங்க இப்போ இந்த டெக்னோ வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்டோடைய 3வது லெவல் டெக்னோ வேரியண்ட். என்ன கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்டும் நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். காரணம், இந்த வண்டி பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. மேலும் இன்டீரியரை பொறுத்தவரை நிறைய தேவையான ஃபீச்சர்ஸும் தருதுங்க. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, மேலும் ஆட்டோமேட்டிக் AC, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், இது எல்லாமே நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்குது. என்னன்னா எமோஷன் வேரியண்ட்டில் வரக்கூடிய ஆடம்பர விஷயங்கள் மட்டும்தான் மிஸ் ஆகுது. அதாவது வென்டிலேட்டட் சீட்ஸ், ஆட்டோ டிமிங் IRVM, அலாய் வீல்ஸ் மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல். இருந்தாலும் இந்த வேரியண்ட்லயே தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஃபாக் லாம்ப்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணா போதும், வண்டி பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகிடுங்க. சோ இந்த டெக்னோ வேரியண்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.